Anitha Pushpavanamkuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு அற்புதமான குழம்பு வைத்து காமிக்க போகிறேன். சில கமெண்ட்ஸில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, பச்சைப்பயிர் குழம்பு வச்சு காமிங்க அப்படின்னு. அந்த பச்சைப்பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம இப்போ நேரடியாக சமையல் செய்கிறது எப்படின்னு போகும்பொழுது என்னென்ன பொருள்கள் எவ்வளவு தேவைன்னு நான் சொல்லிடுறேன். அது தவிர டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன பொருள்கள் எவ்வளவு தேவைப்படும் இந்த குழம்பு வைக்கிறதுக்குன்று எழுதி போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். சட்டியில் தான் செய்து காமிக்க போகிறேன். கிராமத்துலலாம் சட்டியில் தான் இந்த குழம்பு வச்சு நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில், எங்கள் மாமியார் வீட்டில் வச்சு பார்த்துருக்கேங்க. அதில் பச்சை பயிறு தோலோட முழு பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 100 கிராம் போல் எடுத்துக்கோங்க. அதை லேசாக வாட்டி எடுத்துக்கலாம். நம்ம பச்சை வாசனை இருக்கக்கூடாது, அதனால தான் நம்ம வறுத்து எடுக்கிறோம். இந்த பருப்பு நம்ம போடும்போது பாருங்கள் பச்சையாக இருந்தது, இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக மாறி இருக்கு. இந்த பருப்பு ஒரு வாசனை வரும், நம்ம அப்படியே அள்ளி சாப்பிடணும் போல் இருக்கும் வறுத்த பருப்பை. அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பை நம்ம வந்து குக்கரில் வேக வைக்காமல் நேரடியாக வேக வைக்கிறோம். இதுலேயே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு. அடுத்தது முருங்கைக்காய் நான் சேர்க்க போகிறேன். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷன். கிராமங்களில் சர்வசாதாரணமாக அங்கே விளையக்கூடியது முருங்கைக்கான்றனால அதையும் சேர்த்துப்பாங்க. இதில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். இப்போது ஒரு மூடி போட்டு இது மூடிடலாம். இதில் இருக்கக்கூடிய பருப்பு காய்கறிகள் எல்லாம் பதமாக வேகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், மசாலா அதில் போட வேண்டியதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி போல் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன ஸ்பூன், அதனால் நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல மணமாக இருக்கும் இந்த மசாலா. இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த குழம்புல ஊற்றிடலாம். குழம்புல காய் வெந்துருச்சான்னு பார்ப்போமா. தண்ணி பாருங்கள் வற்றி இருக்குது, காயெல்லாம் வெந்திருக்கு. நான் நடுவில் ஒரு முறை எடுத்து பார்த்தேன், இருந்தால் கூட பாருங்கள் உருளைக்கிழங்கு உடையுது இல்லையா. முருங்கைக்காயும் கத்தி இறக்கி பாருங்கள், அப்போ தான் முருங்கைக்காய் வெந்திருக்கா இல்லையான்னு பதம் தெரியும் நமக்கு. பருப்பும் இன்னும் கொஞ்சம் வேகணும், பருப்பு முழுசாக வேகலை. நம்ம இந்த மசாலாவை போட்டு கொதிக்க வைக்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்ப கலந்து விடலாம். நல்ல மணமாக இருக்குது அந்த சோம்பெல்லாம் சேர்ந்து. இதை கலந்து இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துக்கலாம். தாளிக்கருக்கு சும்மா நீங்கள் பேருக்கு போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை மணம் இப்போவே இறங்கட்டும். அதில் நல்ல நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இந்த குழம்ப நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா இன்னும் வாசனை வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகட்டும் இதோடது. குழம்பு கொதிக்குதுங்க, அவ்வளோ மணமாக இருக்குது. நான் இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆஹா, நல்ல மணம். உப்பு பார்க்குறதுக்காக கொஞ்சம் சுவையும் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ நல்லா இருக்குங்க.
இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்ட வேண்டிய பொருள்களை தாளித்து கொட்டிக்கலாம். இது சிம் பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது ரெகுலராக இருக்கக்கூடிய சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனேயே கடுகு போடுங்க. கொஞ்சம் வாசனைக்கு சீரகம், அதில் சும்மா 2 சின்ன வெங்காயம் அரிஞ்சது, அடுத்தது கிள்ளுன சிகப்பு மிளகா போட்டுக்கோங்க. விதையை நீக்கியிருக்கேன் நான். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் எப்போவுமே தாளிக்கும் போது போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். தாளித்ததை இதில் கொட்டிக்கலாம். இப்போது அடுப்புலேருந்து இந்த குழம்பை இறக்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கேரளா சிகப்பரிசி செஞ்சுருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச அரிசி. ரொம்ப சக்தி, நிறைய சத்து இருக்குது அதில். அடாடா, நான் வச்சேன்றதுனால சொல்ல, இது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுடைய ஃபேவரேட் லிஸ்ட்டில் இந்த குழம்பு கட்டாயம் இடம்பெறும். அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. அதுவும் சட்டியில் வச்சுருக்கேன்ல, அந்த மனமே சூப்பராக இருக்குது. சரி, நீங்கள் இந்த குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட்ஸில் கமெண்ட் கொடுங்க. இது போல் குழம்புகள் நான் நிறையவே போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில். கிட்டத்தட்ட 30-40 வெரைட்டி குழம்பு போட்டிருக்கேன். அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன் இல்லையா, அதை சொல்கிறேன். இது புதிதாக பார்ப்பவர்களுக்காக சொல்லப்படுகின்ற செய்தி. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங்கை பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோருக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லிங்க்கை தொட்டிங்கனாலே அங்கே போயிடுவீங்க. டவுன்லோட் செய்துக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியலன்னா viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அடுத்து நாங்கள் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் வச்சுருக்கோம், விஹா கடை வச்சுருக்கோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் நம்ம viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. இன்னொன்று, கூகுள் மேப்ஸ்க்கு போயிட்டு விஹா ஷாப் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை இல்லை விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே அழகாக கூகுள் கைட் பண்ணிவிட்டு எங்கள் கடைக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். எங்கள் விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் வச்சுருக்கேன். அதே போல் வேறு எந்த ஆன்லைன்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்காக நான் கொடுக்கலை. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க பொருள் எங்கள் கடையில் கொடுத்துட்ருக்கோங்க, விற்பனைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை எங்கள் ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோவில் மணி போல காமிக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க. அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷன் தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற பதிவுகள் அனைத்துமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் பதிவுகளாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.